ஆரோக்கிய சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்ப நம்ம ஆரோக்கிய சமையல் சேனல்ல உடல் எடையை தேவையற்ற கொழுப்புகளை தொப்பையை எப்படி நம்ம சீக்கிரமா குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஜூஸ் தான் நான் செஞ்சு காமிக்க போறேங்க. ரொம்ப அருமையான ஜூஸும் கூட. நான் இந்த மல்லிச்செடியை வச்சு தான் ஒரு ஜூஸ் பண்ணி காமிக்க போறேன். என்னடா நீ மல்லிச்செடியை வச்சுனா வெயிட் நம்ம குறைக்கலாமா, தொப்பையை குறைக்கலாமா, உளச்செடியை குறைக்கலாமா நீ யோசிச்சிருப்பீங்க. கட்டாயம் சூப்பரா குறைக்கலாங்க. இது அருமையான மெத்தட். நான் சொல்ல போறது கட்டாயம் வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க உங்க உடல் எடை, தேவையற்ற கொழுப்புகள், அந்த தொடர்பகுதி கையில இருக்கும் பாத்தீங்களா, கொழுப்பு தொங்கிக்கிட்டு இருக்கும், தேவையற்ற கொழுப்புகள், அது பெருவயிறு, அதாவது பானை வயிறுன்னு சொல்லுவாங்க. வயிறுலயே பல வகை இருக்கு. எல்லா வகை வயிறை இதை அடிச்சு தூக்கி நொறுக்கி விட்டுரும். நீங்க நான் என்ன மெத்தட்ல செய்யறனோ அதே மெத்தட்ல பண்ணுங்க. வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. வீடியோ எண்ட்ல இதை எந்த டைமிங்ல குடிக்கணும், எத்தனை டைமிங்ல குடிக்கணும், எப்படி நீங்க ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் டீடைலா சொல்றேங்க. ஓகேவா? நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது என்ன வீடியோ பாத்தீங்கன்னா, அந்த மல்லிச்செடியை வச்சு ஒன்று பண்ணி போட்டிருந்தேன். அதாவது உடல் உறவுல அதிக நேரம் ஈடுபட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதை நீங்க இது வரைக்கும் நீங்க பார்க்கணும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்க் தர்றேன். நீங்க அதில் போய் தாம்பத்தியத்துக்கு நீங்க அதிக நேரம் ஈடுபட நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்க. இப்ப அந்த மல்லிச்செடியில அதாவது கொத்தமல்லி, இதுல என்னென்ன சக்திகள் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இதுல நீர் சத்தும் பார்த்தோம்னா 86.3 கிராம்ல இருக்கு. புரதம் 3.3 இருக்கு. கொழுப்பு 0.6 தாங்க இருக்கு. தாது உப்பு, நார்ச்சத்து, மாவுச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து, கரோட்டின், தயாமின், அதுக்கப்புறம் நயாசின், வைட்டமின் சி, அதுக்கப்புறம் மெக்னீசியம், சோடியம், பொட்டாசியம், அதுக்கப்புறம் பாஸ்பரஸ், இன்னும் சொல்லிக்கிட்டே போலாங்க. கரோட்டின் தாங்க. கரோட்டின் பாத்தீங்கன்னா 6918 அதுதான் இருக்கிறதுல டாப்னா பாத்துக்கோங்க. நீர்ச்சத்துக்கும் டாப் தான். ஆனா இருந்தாலும் கரோட்டின் தான் ரொம்ப அதிக டாப்ல நிக்குது. அவ்வளவு சக்தி நமக்கு இது பாத்தீங்கன்னா பித்தத்தை போக்குது. சோ பித்தம் இல்லைன்னா இளநரை நமக்கு நிறைய பேருக்கு பித்தத்தால வரும்னு சொல்லுவாங்க. சோ அதனால இளநரையை போறது நிறைய சான்சஸ் இருக்கு. இதுல நார்ச்சத்து அதிகம் இருப்பதால செரிமான மண்டலத்துல, அதாவது மண்டலத்தின் செயல்திறனை மேம்படுத்தி மலச்சிக்கலை போக்கும் திறனும் இதுக்கு இருக்குங்க. அதுக்கப்புறம் விக்கல், தலைவலி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனையும் சரி செய்யுது. ஆண்மைக்கும் இது ரொம்ப ஒரு அருமந்தானது. இப்ப நான் சொல்ற மெத்தட் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய உடல் எடையும் குறைக்கலாம். சோ ரொம்ப பேசிட்டே நினைக்கிறேன். சோ இப்ப வாங்க செய்முறைக்கு போலாம். இந்த ஜூஸை கட்டாயம் நீங்க வீட்டை செஞ்சு பாருங்க. சரி, ஓகே. நான் ஒரு கெட்டை எடுத்திருக்கேன். இந்த ஒரு கெட்டை வேர்பகுதியை மட்டும் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேப் போட்டு வேர்பகுதியை மட்டும் கட் பண்ணிடலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. எந்த டைமிங்ல சாப்பிடுறது, எப்படி சாப்பிடுறது, அதுதாங்க முக்கியம். இப்ப பாத்தீங்கன்னா நான் நல்லாவே வாஷ் பண்ணிட்டேன். இதை சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி மிக்சர்ல சேர்த்துக்கலாம். இந்த ஜூஸ் கொஞ்சம் வித்தியாசமா தாங்க இருக்கும். நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா நீங்க விடாம இதை நீங்க தொடர்ச்சியா குடிச்சுக்கிட்டே வரணும். கட்டாயம் நீங்க எதிர்பார்க்கறத விட அதிக ரிசல்ட் இது கட்டாயம் தரணும்னு சொல்லலாம். ஓகே, இதை பேஸ்ட் பண்ணிடுவோம். நமக்கு ஜூஸ் தேவையில்ல, பேஸ்ட் தான் முக்கியம். ஸோ பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்களா இந்த மாதிரி பேஸ்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த பேஸ்ட் ஒரு பவுல்ல நம்ம தனியா மாத்தி வச்சுக்கலாம். இதை எந்த டைம்ல எப்படி யூஸ் பண்ணணும் நான் சொல்றேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ இந்த பேஸ்ட் நம்ம அரைச்சிட்டோமா. இப்போ இதை ஒரு ஓரமா எடுத்து வச்சிருவோம். இது இருக்கட்டும். இப்போ பாத்தீங்கன்னா நான் 2 லெமன் எடுத்துருக்கேங்க. அதாவது சின்னதா இருந்தா 2 எடுத்துக்கோங்க. அதாவது லார்ஜ், அதாவது ரொம்ப பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒன்னே போதும். நான் 2 லெமன் எடுத்திருக்கேன். இதை எப்படி பண்ணணும் பாத்தீங்கன்னா, இதை சின்ன சின்ன பீஸா போட்டுருங்க. அதாவது சாறு எடுக்க வேணாம். ஸோ தோலோடய அருங்க. ஸோ தோலோட சாப்பிட்டாதான் அந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்ட் சூப்பரா கிடைக்கும். இன்னும் நிறைய பேர் அது ஜூஸா இப்படித்தான் குடிச்சிட்டு, நீங்க லெமன் ஜூஸ் போடுறதா இருந்தாலும் ஜூஸை புளியாம தோலோட அரைச்சு சாப்பிடுங்க. வித்தியாசமான டேஸ்டா இருக்கும். உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க. ஆனா நிறைய பேருக்கு இது தெரியறது இல்லை. அப்புறம் இன்னொன்னு நான் இந்த டைம்ல சொல்லணும் லெமனை பத்தி. அதாவது என்னோட நண்பருக்கு கல்லடப்பு இருந்துச்சுங்க. இந்த கல்லடப்பு போறதுக்கு அவர் என்ன மெத்தட் யூஸ் பண்ணாங்க நீங்க நம்பவே மாட்டீங்க. கல்லடப்பு போறதுக்கு, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உள்ள கல்லடப்பு போறதுக்கு என்னோட நண்பர் என்ன யூஸ் பண்ணாரு பாத்தீங்கன்னா, இந்த லெமன் ஜூஸ், லெமன் அரைச்சி இந்த தோலோட அரைச்சி அதை வடிகட்டி அந்த ஜூஸ்ல 3 நேரம், ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிட்டு வந்தார். ஒரு நாளைக்கு 3 நேரம் 6 ஸ்பூன் ஜூஸ், 6 ஸ்பூன் ஜூஸை அப்படியே நம்ம அண்ணாக்கா ஊத்தணும். நாக்குல படாம அப்படியே அண்ணாக்கா உள்ள போற மாதிரி அண்ணாக்கா ஊத்தணும். அப்படி ஊத்துனீன்னு வைங்க, ஒரு நாளைக்கு 3 டைம், 3 நாள்ல கல்லடப்பு ஓடியே போயிருங்க. சிறுநீரக பிரச்சனை, அதாவது கல்லடப்பு, இந்த மாதிரி நிறைய பேத்துக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஸோ நான் கல்லடப்புன்னு தனியா வீடியோ போடுறேன். இப்போ நம்ம லெமனை போட்டிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு பொருள் ஆட் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம விரல் அளவு இருக்குங்க. கொஞ்சம் அகலம் கொஞ்சம் அதிகம் தான். நம்ம விரல் அளவு பாத்தீங்களா, இந்த அளவு விரல் அளவு இருக்கும். இந்த விரல் அளவு எடுத்துக்கிட்டு இஞ்சியை தோல் சீவுங்க. தோல் சீவிட்டு
வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். ஆண்களும் சரி பெண்களும் சரி தாராளமாக வந்து இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். பெண்கள் வந்து பிரசவித்த பின்பு வந்து அவங்களுக்கு ஏற்படுற வெயிட் வந்து ஈஸியாக வந்து குறையிறதுக்கு வந்து இது ஒரு சூப்பரான வழி தான் நான் சொல்லுவேன். ஓகேங்க, இப்போ வந்து இதை தோலை சீவியாச்சு. இதை லைட்டாக வாஷ் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதவும் வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த லெமன் வந்து நம்ம அறுத்து போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து இதவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி போட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் பண்ணிடுவோம். இதவும் அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணி எதுவும் ஊற்றவே வேணாம். ஸோ அந்த லெமனில் உள்ள சாரே போதும். நல்லா சுத்த விட்டு பேஸ்ட் மாதிரி அரைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லாவே அரைச்சிட்டோம். இதை தனியாக இன்னொரு பவுலில் நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். அதாவது வடிகட்டணுங்க, வடிகட்டி தான் மாற்றணும். அதாவது தண்ணி எதுவுமே ஊற்றலைங்க, இதை அப்படியே வடிகட்டில் போட்டு நல்லாவே அரைச்சிட்டோம். இப்போ இதை வந்து அப்படியே வடிகட்டுலாம். நல்லா கட்டியாக திக்காக தான் வரும். பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக வருதுன்ட்டு, கட்டியாக கொல கொலன்னு வருதா. ஒரு சொட்டு விடாதீங்க, நல்லா சக்கையாகிற வரைக்கும் நல்லா வந்து நல்லா அமைக்கி ப்ரெஸ் பண்ணி வடிகட்டிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சக்கையை வந்து நம்ம வந்து சாறு எடுத்துட்டோம். இப்போ வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா அந்த மெத்தடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சியும் லெமன் தோலோடு போட்டு சாறு எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லியை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பேஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு எடுப்போம். 1 இல்லை 1.5 எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பூனை கழுவிக்கோங்க. நம்ம வந்து மல்லி செடியெல்லாம் இதில் வந்து எடுத்துருந்தோம். ஸோ ஸ்பூனை நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நம்ம இந்த ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா இதில் 1 ஸ்பூன் எடுத்து இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரே 1 டம்ளர் வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து ஐஸ் கியூப் எடுத்துருக்கேன். இது வந்து ஐஸ் கியூப்பு. ஸோ கொஞ்சம் ஜில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு வந்து நார்மலாக குடித்தா சில பேருக்கு வந்து இறங்காது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. 1 உங்களுக்கு வந்து கூலிங் செட் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐஸ் கியூப் குடிக்காமல் நார்மலாக அப்படியே சாப்பிட்லாம். 2 ஐஸ் கியூப் போடுறேன். ஓகே, இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் காலையில் நீங்கள் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த ஜூஸில் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா அந்த மல்லிச்செடி பேஸ்ட்டில் ஒரு 1.5 ஸ்பூனும் இந்த ஜூஸில் ஒரு ஸ்பூனும் கலந்துட்டு ஐஸ் கியூப் போட்டு காலையில் ஒரு டைம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் மதியம் நீங்கள் சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, அந்த டைம்லையும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த டைம்லையும் இதில் கொஞ்சம் எடுத்து ஐஸ் கியூப் போட்டு மதியம் கொஞ்சம் குடிச்சிருங்க சாப்பிட்டதுக்கப்புறமா. திரும்பவும் நைட்டு வந்து அதே போல தான், அதே மெத்தட் தாங்க. ஸோ இதில் கொஞ்சம் ஐஸ் கியூப், கொஞ்சம் வாட்டர் 1 டம்ளர் போட்டு நைட்டும் கொஞ்சம் குடிச்சிருங்க. அதாவது சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 3 நேரங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இதில் வந்து கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் வந்து விரும்பி சாப்பிடலாம். உடம்புக்கு அவ்வளவு நல்லது. எக்கச்சக்க பெனிஃபிட் இருக்கு. நம்மளுடைய உடம்புல வந்து எக்கச்சக்கமாக வந்து பெனிஃபிட் இது மாதிரி நமக்கு வந்து கிடைக்குங்க. கட்டாயம் குடிச்சுக்கலாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட் வந்து நல்லா இருக்குது. அதாவது ரொம்ப சாப்பிட முடியாத அளவுக்குலாம் இல்லை, அவ்வளோ நல்லா தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இனிப்புக்கு ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா பனங்கற்கண்டு இல்லை சீனா கற்கண்டு இல்லை நாட்டு சர்க்கரை அந்த இது வேணால் நீங்கள் போட்டுக்கலாங்க. போட்டு இது மாதிரி குடிச்சிட்டு வாங்க. உங்களுடைய அதுக்கப்புறம் வந்து பால் சம்மந்தப்பட்ட உணவுகள் வந்து எடுத்துக்கிற வேணாம். அதுக்கப்புறம் வந்து எண்ணெயில் பொரிச்ச உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கிற வேணாம். ஒரு நாளைக்கு 3 டைம் மட்டும் தான் நீங்கள் சாப்பிடணும். ஊட கேப்பில் வந்து எந்த டைம்லையும் வடையோ பஜ்ஜியோ வந்து டீயோ காஃபியோ அது எதுவுமே வந்து நீங்கள் பிடிக்க வேணாம். இது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க.